அண்மை செய்தி. பள்ளிகளுக்கு அனுமதி பெற திமுக ஆட்சியில் லஞ்சம் என அமைச்சர் மரிய வில்சன் கூறிய விவகாரத்தில் அமைச்சர் மரிய வில்சனை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். கடந்த திமுக ஆட்சியில் பள்ளிகளுக்கு அனுமதி பெற கூடுதல் பணம் வாங்கப்பட்டதற்கு தாமே நேரடி சாட்சி என நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கடந்த 25ஆம் தேதி சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். இந்நிலையில் திமுக ஆட்சியில் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்பு துறையிடம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கே பெரியார் புகார் அளித்திருக்கிறார். அதில் அமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்றத்திலேயே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை கூறியிருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தாமே நேரடி சாட்சி என மரிய வில்சன் கூறியிருப்பதால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், இடைத்தரகர்கள் யாரேனும் இருந்தார்களா என விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மரிய வில்சனின் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானது என்பதால் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர் பெரியார் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகாரில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.